அன்பான குழந்தைகளே, குமு கிராண்ட் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பால்குடம் கதை பற்றி ஒரு அழகான கதை கேட்கப் போகிறோம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. ஆனால் அவனுடைய வாழ்க்கை எளிமையானது. ஒரு நாள் அவனுக்கு சந்தைக்கு கொண்டு சென்று விற்க ஒரு பால் நிரம்பிய குடம் கொடுக்கப்பட்டது. அந்த பால் குடத்தை கவனமாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக சந்தைக்கு நடக்கத் தொடங்கினான். வழியில் சூரியன் அதிகமாக காய்ந்ததால் அவன் சோர்வடைந்தான். அருகில் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து ஓய்வு எடுத்தான். குடத்தை தன் காலின் அருகில் வைத்து சிறிது நேரம் கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அவன் மனதில் இனிய கனவுகள் உருவாக ஆரம்பித்தன. அந்த பாலை விற்று பணம் சம்பாதிப்பதாகவும் அந்த பணத்தால் முட்டைகள் வாங்குவதாகவும் அவன் நினைத்தான். அந்த முட்டைகள் குஞ்சுகளாக மாறி பின்னர் கோழிகளாக வளர்ந்து அவனுக்கு மேலும் பணம் கிடைக்கும் என்று அவன் கற்பனை செய்தான். அதன் பின்னர் அவன் வாழ்க்கை மிகவும் செழிப்பாக மாறும் என்று நினைத்தான். அழகான ஆடைகள் அணிந்து ஒரு பெரிய வீடு கட்டி பலர் வந்து அவனை பாராட்டுவார்கள் என்று அவன் கனவு கண்டான். அந்த மகிழ்ச்சியில் அவன் தன்னை கூட மறந்து விட்டான். அப்படியே தூக்கத்திலிருந்து எழும்பும் போது அவனை அறியாமலேயே அவனது காலால் அந்த பால் குடத்தை தட்டிவிட்டான். குடம் கீழே விழுந்து உடைந்தது. உள்ளிருந்த பால் முழுவதும் தரையில் சிந்திவிட்டது. ஒரு கணத்தில் அவன் கனவுகள் அனைத்தும் மறைந்து போயின. அவன் அதிர்ச்சியுடன் அந்த உடைந்த குடத்தையும் சிந்திய பாலையும் பார்த்து கொண்டே நின்றான். அவன் மனதில் வருத்தமும் ஏமாற்றமும் தோன்றின. அந்த சிறுவன் அந்த நாளில் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான். எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கனவு காணாமல் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம் முயற்சியை நிதானமாக செய்து கனவுகளில் மட்டுமே வாழாமல் செயலில் கவனம் செலுத்தினால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதாகும்.